ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாஸ் பாஸ்தா. ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கிலோ பாஸ்தா, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 7 தக்காளி பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, 5லேருந்து 6 பல் பூண்டு நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம ரெட் சாஸ் பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் பாஸ்தா வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஒட்டாமல் வரத்துக்கு ஒரு கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. தென் ஒரு கடாயில் 2 கரண்டி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணி அதனால் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, நல்லா கலர் மாறி வந்துட்டு இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணி அதுவும் நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டிங்கன்னா ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.